வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தா எல்லாருக்குமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, உப்மா அப்படின்னு. உப்மா நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காமையும் இருக்கும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான உப்மா தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது செவ்வாழை ரவையில் பண்ண உப்புமா. இது சுட சுட இந்த வெதருக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பக்கத்துலேயே சோளப்புட்டு. வாழையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கிறதுனால இது எல்லாருமே சாப்பிடலாம். இதில் சுவைக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் அப்புறம் நெய்யும் சேர்த்தா அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. இது தயாரிக்கிறது சுலபம், ருசி அப்படி அள்ளுதுங்க. நீங்கள் இப்போ தான் முதலாக எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக எப்பவும் போல் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு தாங்க இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு உப்புமாவை நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம குஹாயா ப்ராடக்டில் முருங்கைக்கீரை, சிறுதானியம், வாழையில் மதிப்பு கூட்டல் பொருள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.